இங்க ஹீரோ அவங்க ஒய்ஃப்காக சாரி வாங்கிட்டு வந்து குடுக்குறாரு. ஆனா அவங்க அதை கவனிக்காமலே தேங்க்ஸ் சொல்லிட்டு வீட்ல இருக்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் கவனிக்கிறாரு அவங்க ஒய்ஃப் வீட்ல இருக்க வேலையும் பார்த்துட்டு ஒர்க்குக்கும் போறாங்க. அதனால இவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் இருந்து ஒய்ஃப்காக ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சோ ஒய்ஃப் கிளம்புறதுக்கு முன்னாடியே அவர் பொண்ணையும் ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி விடுறாரு. தென் அவங்க வேலைக்கு போயிட்டு வரும்போது சமையல் வேலைலாம் இவரே பார்த்து வைக்கிறாரு. அண்ட் இவர் கேரளால எக்ஸ்ட்ராவர் கூட எடுத்த போட்டோஸ் எல்லாம் டெலீட் பண்றாரு. தென் இவங்களும் சமையல் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ கிட்ட வந்து உங்ககிட்ட ஏதோ சின்ன சேஞ்ச் தெரியுதுன்னு கேக்குறாங்க. ஹீரோவும் நம்ம ரெண்டு பேருமே பிஸி பிஸின்னு சுத்தறோம், ஹாப்பியா இருக்கிறதுக்காக தான் வேலைக்கு போறோம். ஆனா வேலைக்கு போறதுனால நம்ம ஹாப்பினஸ் இழந்துரும் சொல்லிட்டு ஃபீல் பண்ணி சொல்றாரு. ஆனா ஹீரோவோட எக்ஸ்லவரோட ஹஸ்பண்ட் ஒரு ஃபங்க்ஷனுக்காக கூட்டிட்டு போறாரு. அங்க மேனேஜர் கூட இவங்க வைஃப் பேசிட்டு இருக்காங்க. அதை பார்த்ததுமே ரொம்பவும் கடுப்பாவறாரு. அதனாலே இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் சண்டை வந்து ஹஸ்பண்ட் அந்த பொண்ணை போட்டு சம்மடி அடிச்சாரு. இவங்களும் வேற வழி இல்லாம ஹீரோவை பார்க்கறதுக்காக அவங்க ஆபீஸ்க்கே வந்துடுறாங்க. ஆனா ஹீரோ இந்த பொண்ணை பார்த்ததுமே நம்ம ரெண்டு பேரும் இனிமேல் மீட் பண்ண கூடாதுன்னு சொன்னான்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப இவங்க கண்ணாடியை கழிட்டுறாங்க. அந்த மூஞ்ச பார்த்ததுமே இவர் ஷாக் ஆகுறாரு. ஆனா ஹீரோ எனக்கு ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிறாரு. ஆனா இவங்க விடாம அவங்களுக்கு கால் பண்ணிட்டே இருக்காங்க. அதனால ஹீரோ ரொம்பவும் கடுப்பாவறாரு. சோ ஹீரோவும் அந்த பொண்ணு கிட்ட இனிமேல் நம்ம மீட் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா இவங்க உன்னை விட்டா எனக்கு வேற ஆளே இல்லைன்னு சொல்றாங்க. இருந்தாலும் ஹீரோ அங்க இருந்து கிளம்பிறாரு. அடுத்த நாள் இவங்க அவங்க வீட்டு பக்கத்திலே இருக்க பிளாட்ல வந்து குடி வந்துடுறாங்க. அதை பார்த்த ஹீரோ கோவமா அந்த பொண்ணோட பிளாட்டுக்கே போயிட்டு எதுக்கு நீங்க வந்திருக்குன்னு கேட்கறாங்க. அந்த பொண்ணுமே உன்னை பார்க்காம என்னால ஒரு நாள் கூட இருக்க முடியாதுன்னு சொல்றா.